Hi students, welcome to Sneha's Academy Veloor. இப்போ நம்ம ஜியோகிராஃபியோடைய டிஸ்கஷனுக்கு இப்போ இந்த டெஸ்ட்டில் யூனிட் 8 மற்றும் ஜியோகிராஃபி இந்த ரெண்டு இது பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியோட டிஸ்கஷன் யூனிட் 8 டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்க. ஜியோகிராஃபி டிஸ்கஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மற்ற ஜியோகிராஃபி டிஸ்கஷன் வீடியோவை விட இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ஃபேக்சுவல் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து நிறைய இந்த இடத்துல வந்து வரும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷனு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாயில்ஸ் ஓகேங்களா சாயில்ஸ் கூட கொஞ்சம் கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் எக்கச்சக்கமான நம்பர்ஸ் வச்சு நம்பர்ஸ் அண்ட் இயர்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி பார்க்கணும். அதனால் ரொம்ப முக்கியமாக நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் கையில் வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் மிக நீளமான நெடுஞ்சாலை அதாவது தேசிய நெடுஞ்சாலை என்ன? ஓகேங்களா? அப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது ஜென்ரலாகவே வந்து நேஷனல் ஹைவேல நேஷனல் ஹைவே 1, 2, 3 அப்படி சொல்லிட்டு NH அப்படின்னு போட்டு நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே வந்து எத்தனை கிலோமீட்டர் அது எங்கே டு எங்கேங்கிற கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படி பார்க்கும்போது ரெண்டு நம்பர் சொல்கிறாங்க. NH7 சொல்கிறாங்க, NH44 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் சார் ரெண்டு நம்பர் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு அது 44 சொல்லுவாங்க, அப்புறம் 7ங்கிறது மாற்றினாங்க. நமக்கு தேவை இதோடைய கிலோமீட்டர் எங்கே டு எங்கே. ஓகே, K to K தான் சொல்லுவாங்க. இங்கே கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஆக்சுவலாக வந்து கம்மியாக இருந்தது. இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3785 கிலோமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதோட கிலோமீட்டர் வந்து புக்கு டேட்டா அடிப்படையில் 2369. ஓகேங்களா? என்ன சார் 2 கிலோமீட்டர் சொல்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து புக்கு டேட்டா அடிப்படையில் 2369 கிலோமீட்டர் மொத்தம் நேஷனல் ஹைவே 7 இருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா 7 ஒரு 44 இருக்கும். இப்போ நேம் வந்து மாற்றிருந்தாங்க. புக்கு டேட்டா இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேஷனல் ஹைவே. அதனால் புது நம்பர்ஸும் நம்ம படித்து வச்சுக்கணும். உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்டேட்டட் நம்பர்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த நேஷனல் ஹைவே வந்து கனெக்டிவிட்டி ஆகுது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம வேறு என்ன செய்யறது நேஷனல் ஹைவே சார் எல்லா நேஷனல் ஹைவேயோட லென்த்து தான் படிக்கணுமா? தேவை கிடையாது. மொத்தம் 4. ஒன்று லாங்கஸ்ட்டு, இன்னொன்று ஷார்ட்டஸ்ட்டு இந்தியாவில். ஓகே, மிக நீளமான சாலை, மிக குறுகிய சாலை படிக்கணும். அடுத்து தமிழ்நாட்டுடைய லாங்கஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் படிக்கணும். ஓகேங்களா? இப்போ லாங்கஸ்ட்டு இந்தியாவில் படிச்சுட்டோம். அதே மாதிரி இந்தியாவுடைய ஷார்ட்டஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா NH47A மொத்தம் 6 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் தான்? 6 கிலோமீட்டர் தான் வரும். NH47A எங்கிட்ட எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா கேரளாவில் எர்ணாகுளம் டு கொச்சி ஒரு போர்ட் இருக்கும் அங்கே வரைக்கும். ஓகேங்களா? வெல்லிங்டன் போர்ட் இருக்கும். கொச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எர்ணாகுளம் டு கொச்சி 6 கிலோமீட்டர் NH47A. NH44 NH7 வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே கன்னியாகுமரி டு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் 2369 தான் மேஜர் நம்பர். இதுதான் வந்து அதிகபட்சம் குரூப் 4 தான் கேட்பாங்க. குரூப் 1 லெவலுக்கு அப்டேட்டடாக வேணுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இது மாறாது, 6 கிலோமீட்டர் தான். ஆனால் நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ கூட நீங்கள் ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே போட்டிங்கன்னா கூகுளில் வேறு டேட்டாஸ் தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா அது புதுசாக போடப்பட்ட சாலைகள் வந்து இன்னமும் கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு புக் டேட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், தங்க நாற்கரை சாலை திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆண்டும் அதோடைய நீளமும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, ரெண்டுமே பாயிண்ட் முக்கியம் இந்த இடத்துல. தங்க நாற்கர சாலை இப்போ தங்க நாற்கர சாலை அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவுடைய மேஜர் 4 சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய சாலைக்கு பேர் தான் தங்க நாற்கரை சாலை சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவோட மேஜர் 4 சிட்டி என்ன? கல்கட்டா, சென்னை, மும்பை, டெல்லி. ஓகேங்களா? பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்த 4 சிட்டி தான் மேஜர் சிட்டிஸ். இந்த 4 இடத்துல அதுவும் இந்த 3 இடத்துல தான் பிரிட்டிஷ் எதை பண்ணாலும் செய்வாங்க. இப்போ நமக்கு டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போ இந்த 4 ஏரியாவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஒரு குவாட்லேட்டர் ஒரு நாற்கர மாதிரியான ஒரு உருவத்துக்கு வரும். ஓகே, அதனால் இது வந்து தங்க நாற்கர சாலை அப்படி சொல்கிறாங்க. வாஜ்பாய் டைமில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. இதோடைய நீளம் பார்த்துட்டிங்கன்னா 5846 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 5ல் ஆரம்பிக்கி 6ல் முடியும், 8ல் பாதி 4 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து B. ஓகேங்களா? தங்க நாற்கர சாலை எத்தனை இதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஊர்களை கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தா தங்க நாற்கர சாலை, அதுக்கப்புறம் வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, BRO.
அதாவது எல்லைப்புற சாலைகளை அமைப்பதற்கான ஒரு நிறுவனமாக தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ரைட். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் பேர். ரோட் டென்சிட்டி வாஸ் த ஹையஸ்ட் இன் ஜம்மு காஷ்மீர் அப்படி சொல்கிறாங்க. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சாலை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஜம்மு காஷ்மீர் ஒரு மலை தொடர்பான பகுதி. என்னதான் செக்யூரிட்டிக்காக இருக்க வேண்டியது சாலைகள் இருந்தாலும் மலை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அப்போ அங்கே சாலை அமைப்பதற்கு ரொம்பவும் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் சாலை அமைச்சிருக்காங்க. அதனால் அங்கே டென்சிட்டி வந்து அதிகம் கிடையாது, இருக்கிறதே கம்மி அங்கே தான். ஓகேதா? அடுத்து சாலை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் கேரளா. சார் கேரளாவிலையும் சார் வந்து இது பேர் மலைகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஒரு இடத்துல பீச் கரை ஓரமாக நிறைய சாலைகள் அமைச்சிருக்காங்க. இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. அதிகமாக சாலை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து கேரளா, குறைவாக இருக்குது ஜம்மு காஷ்மீர். அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறுங்க. சரியானதாக இருக்கிறாங்க, 2மே தவறு. ஓகேங்களா? இப்போ நமக்கு மெயின் கொஸ்டின் வந்து சாலை அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா தான். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மொத்தம் இருக்கக்கூடிய ரயில்வே ஜோன்ஸ் கீழே நான் இமேஜும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரயில்வே ஜோன்ஸ்னால் என்ன அப்படின்னா, எப்படி நமக்கு நேஷனல் ஹைவே அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதோ, நேஷனல் ஹைவே இந்த மாதிரி அமைப்புக்கு எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸாக ஒரு அமைப்பு என்ன இருக்குன்னா நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. 1995ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த அமைப்பு. ஓகே, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்போ இந்த அமைப்பு நேஷனல் ஹைவேஸை பாதுகாக்கிற மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக. அப்போ இந்தியா முழுவதும் ரயில்வே ஜோன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஓகேங்களா? ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரயில்வே ஜோன்ஸ் தான் முதலிடம், ஃபஸ்ட்டு. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரயில்வே அமைப்புகள் தான் பார்த்தீங்கன்னா 2வது இடம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரயில்வே கட்டமைப்பு இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இப்பேற்பட்ட ரயில்வே கட்டமைப்பு வந்து நம்ம சிங்கிள் யூனிட்டரி அத்தாரிட்டியால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 மண்டலங்களாக பிரிச்சிருப்பாங்க, 18 ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் ஸ்கூல் புக்கில் இப்போ நீங்கள் பழைய புக்கு வச்சுருந்தீங்கன்னா 16 இருக்கும், 17 இருக்கும். புது அப்டேட்டட் புக் எடுத்து பாருங்கள், 18 ஜோன்ஸை பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. கடைசியாக சேர்க்கப்பட்ட ஒரு ஜோன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே ஜோன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் கிழக்கு கடற்கரை மண்டலம் சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்குது. அப்போ இது எப்படி சார் படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா மேப் வச்சு படிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு தான் நான் மேப்பு காமிச்சிருக்க பாருங்கள். நமக்கு இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் எஸ் 16 தான் இருக்கும் பழைய மேப்பு. ஆனால் மொத்தமாக 18 ரயில்வே ஜோன்ஸு வந்துடுச்சு. ஓகேங்களா? ரைட். அப்போ பாருங்களேன், சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா சதர்ன் எஸ்ஆர் இருக்கா, சதர்ன் ரயில்வே. என்ஆர் இருக்கா, நார்த்தன் ரயில்வே. ஓகேங்களா? இஆர் ஈஸ்டர்ன் ரயில்வே, டபிள்யூஆர் வெஸ்டர்ன் ரயில்வே. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இப்படி படிக்கலாம். ஓகேங்களா? என்ஆர் நார்த்தன் ரயில்வே, இங்கே வந்து ஈஸ்டார் ஈஸ்டர்ன் ரயில்வே, சதர்ன் ரயில்வே. அதே ஒவ்வொன்றுத்தையும் ஈஸ்ட் சென்ட்ரல், நார்த்து சென்ட்ரல், சவுத்து சென்ட்ரல் இந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன், சவுத்து சென்ட்ரல் பாருங்க, சவுத்து சென்ட்ரல் ரயில்வே ஜோன், ஈஸ்ட் சென்ட்ரல் இசிஆர். ஓகேங்களா? நார்த் சென்ட்ரல் இருக்கா. அது அந்த மேப் அடிப்படையில் அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஜோன் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது ஒவ்வொரு ஏரியாக்களும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. சென்னை சென்ட்ரலுக்கு வந்து செகந்திராபாத், ஹூப்ளி. இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம் சொல்லிட்டு ஷார்ட்கட் கூட இருக்குது. ஓகேங்களா? எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுலாம் சொல்லிட்டு சிம்பிள் ஷார்ட்கட்ஸும் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்து தெரியும், ரயில்வே ஜோன்ஸ் ரிமெம்பரிங் ஷார்ட்கட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் 18 ரயில்வே ஜோன்ஸுக்கும் தலைமையகம் படித்தே ஆகணும். அடுத்து பின்வருவனவற்றில் எது முதலாவது 6 வழி அதிவேக விரைவு பாதை ஆகும் அப்படி சொல்கிறாங்க. பின்வருவனவற்றில் எது 6 வழி? ஓகேங்களா? அதான் 6 லேன் ஹை ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் வே அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 6 வழி மிக விரைவான எக்ஸ்பிரஸ் வே அப்படி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரி, எந்த ஊர்லேருந்து எந்த ஊர்னா மும்பை டு பூனே. ஓகேங்களா? இந்தியாவோட மேப்பில் பார்த்தீங்கன்னா மும்பை டு பூனே தான் பார்த்தீங்கன்னா மிக விரைவான, ரொம்ப அதிகமாக டிராஃபிக் விடிய. அதனால் வந்து நம்ம ஏரியாக்களில் நம்ம 4 வழிச்சாலை பார்த்துருப்போம், இங்கே 6 வழிச்சாலை இருக்குது. ஓகேங்களா? 6 இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அங்கே தான் போடப்பட்டது, மும்பை டு பூனே. இது ஒரே பாயிண்ட் தான், இது மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து வேர் அண்ட் வென் வாஸ் த ஃபஸ்ட் சபர்பன் ரயில்வே வாஸ் ஸ்டார்டட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா?
எங்க முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேங்களா. என்ன சார் புறநகர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு மெயின் சிட்டியோடைய கனெக்ட் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் லோக்கல் ட்ரெயின் இருக்கா, இதே மாதிரி மும்பையில் இருந்தது, ஹைதராபாத்தில் இருந்தது, பெங்களூரில் இருந்தது. இப்போ ஒரு சில சிட்டியில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினே கிடையாது, ஃபுல்லாக மெட்ரோ அப்படி இல்லைன்னா சாலை போக்குவரத்து தான். அப்போ அந்த மாதிரி இருக்கையில் முதலாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டதுன்னா 1925 மும்பையில் தான் கொண்டு வரப்பட்டது சபர்பன், அதாவது புறநகர் ரயில்வே போக்குவரத்து. ஓகேங்களா, ரைட். அடுத்து இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமானது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து எப்படி நான் சொன்ன மாதிரி ரோடு கனெக்டிவிட்டிக்கு, ஓகேதா, ரோடு கனெக்டிவிட்டிக்கு நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது. ஏர் கனெக்டிவிட்டிக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே கனெக்டிவிட்டிக்கு ரயில்வே ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 18 ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ரோடு, ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே டிரான்ஸ்போர்ட், இன்னும் ஒன்று இருக்குன்னா அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான். இப்போ இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அது இந்த அமைப்பு தான், நேஷ்னல் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு இருக்குது. இப்போ இவ்வளோ அமைப்புகளை நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது ரோடுக்கு எந்த வருஷம் உருவாக்கப்பட்டாங்கன்னா 1995 நாய் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிற அமைப்பும் 1995 உருவாக்கப்பட்டது. வாட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கப்பட்டது 1985. ஓகே, ரயில்வே ஜோன்ஸுக்கு நமக்கு இயர் தேவை கிடையாது. 18 ரயில்வே ஜோன்ஸ் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் படிச்சுக்கணும். ஆனால் இந்த 3 அமைப்புகளுக்கும் இயர் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்படி பார்க்கும்போது என்ன கேட்டுருக்காங்க இயர்? சார் 85 இல்லைப்பா 86. ஓகேங்களா. நேஷனல் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது 86 வந்து நமக்கு உருவாயிருக்கும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர்வேஸ் இருக்கும். நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7 வாட்டர்வேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது அடுத்த கொஸ்டின் கூட வருது. ஃபஸ்ட்டு வாட்டர்வே வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத்திலிருந்து ஹால்டியா வரைக்கும் ஒரு 2வது வாட்டர்வேஸ், 3வது வாட்டர்வேஸ் வந்து 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு வாட்டர்வேஸாக இருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி நேஷனல் வாட்டர்வேஸுக்குன்னு தனியாகவே ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். புக்கில் இருந்தாலும் கேட்பாங்க. நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஆக்ட், தேசிய நீர் வழி போக்குவரத்து சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, ரைட்டா? ரைட். அப்போ இவ்வளோதான் அமைப்புகள். இந்த அமைப்புகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து எப்படி நம்ம ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டு, ஏர் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோமோ, நீர்வழி போக்குவரத்தில் துறைமுகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ துறைமுகத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பெரிய துறைமுகம் பார்க்கலாம், இன்னொன்று சிறிய துறைமுகங்கள் பார்க்கலாம். அப்போ இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கிடையாது, 13. இதில் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய துறைமுகங்களுடைய எண்ணிக்கை 13. சிறிய துறைமுகங்களுடைய எண்ணிக்கை 200க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா. 200 கொடுத்துருக்காங்க, ஓகே தான், பரவாயில்ல, இது கரெக்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா 12 கொடுத்துருக்காங்க, புக்கு டேட்டா அடிப்படையில் 13 இருக்குது. என்னென்ன துறைமுகங்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, நான் மேப்பில் காமிக்கிறேன், அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா, ரைட்டா? மொத்தம் 13. இது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போர்ட்டோடைய நேம் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணூர் துறைமுகம் அப்படின்னா எங்கே இருக்குது? ஓகேங்களா. அது தூத்துக்குடினா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா. இது பேர் வச்சுருந்தாங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். காண்ட்லா துறைமுகம், அது கூட ஊர் தான், கண்டுபிடிக்கலாம் வச்சுக்கோங்க. பாரதீப், ஓகேங்களா, பிராதீப் அப்படி சொல்லுவாங்க, அந்த துறைமுகம் எங்கே இருக்குது? இப்போ இந்த மாதிரி துறைமுகங்களுடைய நேமு, அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது, அது ஈஸ்ட் கோஸ்டலா வெஸ்ட் கோஸ்டலா, இந்த எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கணும். பின்னாடி மேப் இருக்குது, நான் மேப்பில் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், எப்படி வந்து துறைமுகம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி கப்பல் கட்டும் தொழிற்சாலைகளும் முக்கியம். ஓகேங்களா. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருடமாகவே இந்த கப்பல் கட்டும் தொழில்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ கப்பல் கட்டக்கூடிய வேலைகளில் இந்தியா வந்து உலக அளவில் ஒரு நல்ல இடத்துல இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு டாப் 15க்குள்ளே இருக்கும். டாப் 5 தான் சொல்ல முடியாது, டாப் 15னா யூஎஸ்ஏ, இங்கிலாண்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப்டு கப்பல் கட்டுறதுல. ஓகேங்களா. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம் ரீசெண்ட் ட்ரெண்டில். நான் சொல்கிறது எல்லாம் புக்கு டேட்டா அடிப்படையில் நம்பர்ஸ் வந்து வேரி ஆகலாம். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போது புக் டேட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு புக் டேட்டாவே போதும். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த 4 வந்து கப்பல் கட்டக்கூடிய தொழிற்சாலை இருக்குது. அது எந்தெந்த ஊரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்துஸ்தான் கப்பல் கட்டக்கூடியது, கார்டன் ரிச், மாஷகன், கொச்சி அப்படி சொல்கிறாங்க. இது ஈஸியாக கொச்சி கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சியில் தான் இருக்கும். அது ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்களேன், இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே உள்ளது கேட்பாங்க, மும்பையில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சரிப்பா
இது மும்பை கிடையாது, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை விசாகப்பட்டினம். ஓகே, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை விசாகப்பட்டினம். கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா. மாசகன், ஓகே, எம்மு மும்பை, இந்த வார்த்தையை நான் வச்சுக்கோங்க. மாசகன் எம்மு வரும், மும்பைக்கு எம்மு வரும், இது 3. ஓகேங்களா. அப்போ 2134 2134 எஸ், ஆப்ஷன் சி 213. அப்போ கப்பல் கட்டும் தொழிற்சாலையுடைய நேம் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு இதுக்கு மட்டும் தான் ஊர் பேர் இருக்குது. மாசகன் எம்மு மும்பை ஞாபகம் வச்சுக்கலாம். கார்டன் ரிச் அப்படின்னா கொல்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்துஸ்தான் அப்படின்றது விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தொழிற்சாலை. ஓகேங்களா, ரைட். இதில் கொச்சின் ஷிப்யார்டு வந்து ரீசன்ட் ட்ரெண்டில் அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட். இப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து சி. அடுத்து ரொம்ப இது ஒரு இயர் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இருக்கும், அதில் கம்யூனிகேஷன் டாபிக் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சேட்டலைட் ஒரு முக்கியமான ரீசன்ட் ட்ரெண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கு முன்னாடி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன். அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி படிக்கும்போது ஒரு 3 இயர்ஸை வந்து ஞாபகம் வச்சிடும். ஒன்று குயிக் மெயில் சர்வீஸ் அப்படி சொல்லுவாங்க, அதாவது விரைவு அஞ்சல் சேவை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப்னா அஞ்சல் விதை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1852ஆம் ஆண்டு கராச்சியில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸ்டாம்ப் வந்து கராச்சியில் கொண்டு வரப்பட்டது ஸ்டாம்ப்பு. அடுத்து விரைவு அஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் பின் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்கோடு இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 632.001 இந்த மாதிரி 6 டிஜிட் பின் நம்பர் இருக்கும்ல. அந்த பின் நம்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து 1972ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இந்த 3 இயர் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் ரொம்ப முக்கியம். குயிக் மெயில் சர்வீஸ் 1975. அடுத்து ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா 1852 கராச்சியில். பின் வந்து பார்த்திங்கன்னா பின்கோட் நம்பர் பார்த்திங்கன்னா 1972. இந்த 3 இயர் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து நான் சொன்னது நேஷ்னல் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த இயர் படித்தோம். இப்போ ஒவ்வொரு நேஷ்னல் வாட்டர்வேயும் எந்தெங்கே சுச்சுவேஷனாக இருக்குது, எந்த ரிவருங்கிறது நான் ஒரு மேப்பில் காமிச்சிருக்கேன். மேப் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் மேப் டவுன்லோடு கூட பார்த்துக்கலாம். இப்போ நேஷ்னல் வாட்டர்வே 1 பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர். எஸ், கங்கா ரிவரில் 1820 கிலோமீட்டர் லென்த்து உடையது. ஓகேங்களா. எங்கே டு எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அலகாபாத்திலிருந்து ஹால்டியா துறைமுகம் வரைக்கும். ஓகேங்களா. அலகாபாத்திலிருந்து ஹால்டியா. யார் சார் இவ்வளோ இதில் வந்து ரிவரில் தான் போயிட்டு இருப்பாங்க, எவ்வளோ நாட்கள் ஆகும்? மனிதர்கள் போகிறதை விட அதிகமாக வந்து கூட்ஸ், ஓகேங்களா, பொருட்களை. ஏன்னா இப்போ சாலை மார்க்கமாக பொருட்களை ஏற்றி செல்வதற்கு நிறைய டிராஃபிக் ஒரு ரீசனு. ஓகேங்களா. ஏகப்பட்ட பெர்மிஷன் வாங்கணும், அது ஒரு ரீசனு. அதை தாண்டி டேமேஜ் ஆகும் அதிகமாக. இது நீர்வழி போக்குவரத்தாக ஆற்று வழியாக கூட்ஸ் நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நிதானமாக போய் சேர்ந்தாலும் சேஃபாகவும் போய் சேரும். அதே நேரத்தில் வந்து நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. மொத்த டிரான்ஸ்போர்ட்லேயும் ரொம்ப சீப் அண்ட் காஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்னா அது நீர்வழி போக்குவரத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புக்கில் இந்த வார்த்தை மென்ஷன் ஆகிருக்குது. ஓகேங்களா. சீப் காஸ்ட், ஓகே, குறைந்த விலையில் பயணம் செய்வதற்கான வழிமுறைனா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 நம்பர் 1 எங்கே இருக்குது அப்படின்னா கங்கை நதியில் இருக்குது. சொன்ன மாதிரி கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அலகாபாத் டு ஹால்டியா. அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து 2 பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவில் இருக்கும், துப்ரி டு சாதியா அப்படி சொல்லுவாங்க. துப்ரியிலிருந்து சாதியா, இதெல்லாம் ஊர் பேர். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ஊர் பேரை கம்பல்சரி படிச்சுக்கணும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 891 ஆயிரத்து கிடையாது, வெறும் 891 கிலோமீட்டர் நீளமுடையது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய துப்ரி டு சாதியா பிரம்மபுத்திரா ரிவர். ஓகேங்களா. அது இருக்குது. ஓகேங்களா. இந்த சைடு இந்த இருக்குது பாருங்கள், இதில் இருந்து இது வரைக்கும். ஓகேங்களா. இந்தியாவில் என்ட்ரி ஆகும்போது இருக்கும் நேஷனல் வாட்டர்வே 2, நேஷனல் வாட்டர்வே 1. அடுத்து நேஷனல் வாட்டர்வே 3 பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கும் 205 கிலோமீட்டர். ஓகே, அது அடுத்த கொஸ்டினாக வரும். ரைட். பார்த்துக்கோங்க, மேப் பார்த்துக்கோங்க. மேப் ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடிய நேஷனல் வாட்டர்வேஸ் எவ்வளோ கிலோமீட்டர் எங்கெங்கே பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நேஷனல் வாட்டர்வே 3 எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக வந்து எங்கே இருக்குதுன்னா மட்டும் கேட்குறாங்க, வேறு எதுவும் கேட்குறது கிடையாது. ஓகேங்களா. எனக்கு கேரளாவில் இருக்குது. ஓகேங்களா. கேரளாவில் கொல்லம்லேருந்து கோட்டூர்புரம் வரைக்கும் ஆற்று நீர்வழி சாலையாக அமைந்துள்ளது. 205 கிலோமீட்டர் மொத்தம் லென்த் உடையது. ஓகேங்களா. 205 கிலோமீட்டர். ரைட். அடுத்து இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். நான் சொன்னதை மொத்தம் 3 ஆணையம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் 95 தான். ஓகேங்களா. ஏஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1995 தான் இருக்கும். நேஷனல் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1986. அது மட்டும் இயர் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து பின்வரும் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகம். நான் சொன்னேன்
அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 13 துறைமுகங்கள் அதோடைய பெயர், அது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, அது ஈஸ்ட் கோஸ்டா வெஸ்ட் கோஸ்டா, இது எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோங்க சொன்னேன். இப்போ கொல்கத்தா போர்ட் அப்படின்னு சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க, ஈஸ்ட் கோஸ்ட்டில் கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இந்த மாதிரி பாராதீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக நேம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஒடிசாவில் இருக்குது. விசாகப்பட்டினம் நமக்கு தெரியும், ஆந்திர பிரதேசம். எண்ணூர் தமிழ்நாட்டில் இருக்குது தெரியும், சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது, தூத்துக்குடி தமிழ்நாட்டில் இருக்குது. போர்ட் பெலிர் அந்தமான் நிக்கோபார் இந்த சைடு இருக்குது, அது ஊர் பேர். கொச்சி கண்டுபிடிச்சிடலாம், மேங்களூர் கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிடலாம். மர்மகோவான் அப்படி சொல்லுவாங்க, கோவாவில் அமைந்துள்ளது. ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் ரொம்ப பெரிய துறைமுகம் மகாராஷ்டிராவில் இருக்குது. மும்பை போர்ட் ட்ரஸ்ட் மகாராஷ்டிரா. காண்ட்லா துறைமுகம் குஜராத். ஓகேங்களா? இப்போ இது 13 கொடுக்கல, ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எதெல்லாம் ஈஸ்ட்டு எதெல்லாம் வெஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ கேள்வி வந்து எதெல்லாம் ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பாராதீப் எங்கே தான் இருக்குது, கிழக்கு பகுதியில் தான் இருக்குது, ஒடிசாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ரைட். எண்ணூர் நம்ம ஊர் தான் இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட் தான். விசாகப்பட்டினம் நம்ம ஆந்திராவில் இருக்குது, அதுவும் ஈஸ்ட் கோஸ்ட் தான். இந்த காண்ட்லா துறைமுகம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அதனால் இது மட்டும் வெஸ்ட் கோஸ்ட்டாக வந்துடும், இது ஈஸ்ட் கோஸ்ட் கிடையாது. அப்போ 1, 2, 4. ஓகேங்களா? 1, 2, 4 ஆன்சர் டி. ஓகேங்களா? ரைட். நான் சொன்னத இந்தியாவிலேயே மிக பழமையான மற்றும் மலிவான போக்குவரத்து முறை எது அப்படி சொல்கிறாங்க. மலிவான அப்படின்னா சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எது அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸ். அதுதான் சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. நிறைய வாட்டர்வேஸ் வந்து ஃப்யூச்சரில் உருவாக்குறதுக்கு பிளானிங் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பொல்யூஷன் இல்லாத ஒரு டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? அதனால் இது வந்து ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் வகைப்படுத்தப்பட்ட மண் வகைகள் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ICAR இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேங்களா? அதான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் 1953ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். இந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1953. மண் வகைகளை மொத்தம் எத்தனையாக பிரித்து வச்சுருக்காங்கன்னா 8 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, மொத்தமாக இருக்கக்கூடிய மண் வகைகளை 8 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. என்னெல்லாம் அந்த மண் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசெண்டிங் ஆர்டர் தான் சொல்கிறேன். அதிகமாகிலிருந்து கம்மியாக எந்த மண் இந்தியாவுடைய பரப்பளவில் அதிகமான பரப்பு இருக்குது, அடுத்து பரப்பளவு அந்த மாதிரி கம்மியாக டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் அதிகமான மண் என்ன மண் இருக்குது அப்படின்னா கரிசல் மண். ஓகேங்களா? அதாவது பிளாக் சாயில் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து ரெட் சாயில், அடுத்து தான் அலுவியல் சாயில். நிறைய பேர் அலுவியல் சாயில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஆறுகள் நிறைய ஒன்று அப்படி கிடையாது. நம்ம புக்கு டேட்டா அடிப்படையில் புக்கில் ஒரு பை சார்ட் கொடுத்துருப்பாங்க பேஜ்லேயே. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய ஜாகிரபி அந்த மண் வகைகள் டாபிக் எடுத்து நடத்தும் போதே அதாவது பிளாக் சாயில் தான் அதிகம், அடுத்து ரெட் சாயில், அடுத்து அலுவியல் சாயில், அடுத்து தான் வந்து இந்த மேபி அடுத்து வந்து ஃபாரஸ்ட் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 3 ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபாரஸ்ட்டு, லேட்ரைட் சாயில், ஓகே, சலைன் சாயில், கிளே சாயில் இதெல்லாம் வரும். பார்த்து மவுண்டெயின் சாயில் தான் வரும். ஃபஸ்ட்டு 3 வந்து வரிசையாக சொல்கிறேன். இந்த மாதிரி மொத்தமாக 8 வகைகளாக மண்களை பிரித்து வச்சுருக்காங்க. தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் செம்மண் தான் அதிகம். கரிசல் மண் இந்தியாவில் அதிகம், தமிழ்நாட்டில் செம்மண் அதிகம். இந்தியாவில் கரிசல் மண், செம்மண், அலுவியல்னா வண்டல் மண். இதுதான் 3 வரிசை. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன், ஒரு கூற்று காரணம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து குரூப் 4ல் ஒரு 20 கொஸ்டினுக்கு 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ கலர் ஆஃப் ரெட் சாயில் இஸ் ப்ரௌன் டு ரெட் அப்படி சொல்கிறாங்க. செம்மண்ணின் நிறம் பழுப்பிலிருந்து சிவப்பு நிறம் வரைக்கும் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அது நமக்கே தெரியும், பெயர் காரணமே அதுதானே. செம்மண் ஏன் கூப்பிடுறோம்? கொஞ்சம் சிவப்பாக ரெட்டிஷாக இருக்குது. எஸ், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்குரிய காரணம் என்ன சொல்கிறாங்க? செம்மண்ணாக இருப்பது காரணம் என்ன? அந்த மண்ணில் அதிகமாக இரும்பு ஆக்சைடு இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ், கரெக்டு தான். உங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சாயில்ஸோடைய பாக்ஸில். அந்த பாக்ஸில் தெளிவாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மண்ணுடைய வகை, அதில் என்ன சத்துக்கள் இருக்குது, அந்த மண் எப்படி உருவாகும், அந்த மண் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது, அந்த மண் இந்த கலர் இருப்பதற்கு காரணம் என்ன முதற்கொண்டு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த செம்மண் இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதிகமாக இரும்பு ஆக்சைடு அதிகம் இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு செம்மண் சிவப்பு நிறமாக இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஓகே, சரியான விளக்கமும் இருக்குது. ஆன்சர் வந்து சி. ஓகே, அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கரிசல் மண்ணின்
பருத்தி நன்றாக வளர செய்யும். நமக்கே தெரியும், நம்ம ஊரில் எந்த ஏரியாவில் வந்து வண்டல் மண்ணிலையும் பருத்தி விளையும், ஆனால் கரிசல் மண் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து நம்ம நல்ல வளமான பருத்தி வந்து விளையும் அப்படி சொல்லுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பருத்தி மண் வந்து நல்ல விளைவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண். அடுத்து செம்மண்ணில் காப்பி நன்றாக விளையும் அப்படி சொல்கிறாங்க. காப்பி நன்றாக விளையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரளை மண் அப்படி இல்லைன்னா மலை மண் தான் யூஸ் ஆகும். ஏன்னா காப்பி வந்து எங்கே தான் போடுவாங்க, நம்ம ஊர் கிராமத்திலே போடுறாங்க கிடையாது, மலைப்பகுதியில் தான் காப்பி தேயிலை பயிரே போடுவாங்க. ஓகே, அது 2 பயிருமே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து செம்மண்ணில் கிடையாது, தவறு. 1வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. வண்டல் மற்றும் சரளை மண்ணில் நெல் நன்றாக விளையும் சொல்கிறாங்க. பார்ஷியலி கரெக்ட் தான். பாருங்க, வண்டல் மண்ணில் நல்லா விளையும், ஆனால் சரளை மண்ணில் விளையாது. சரளை மண்ணில் நீர் சத்தே இருக்காது, வெறும் கல்லுகள்லாம் இருக்கும். அந்த இடத்துல எப்படி நம்ம வேறெல்லாம் பிடிக்கும்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்று தான் கரெக்ட். அப்போ A ஒன்லி கரெக்ட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அப்போ ஒவ்வொரு மண், இந்த மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள், இந்த மண்ணுடைய சத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம். அடுத்து எவ்வகை மண்ணில் இலை மக்குகள் அதிகமாக இருக்கும்? இலை மக்குகள்னா ஹியூமஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இலை மக்குகள். அப்போ அந்த இலை மக்குகள் எங்கே இருக்குன்னா எந்த மண்ணில் வந்து அதிகமான ஈரப்பதம் அதிகமாக இருக்குமோ அங்கே தான் இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மலை மண் அதில் தான் பார்த்தீங்கன்னா இலை மக்குகள் அதிகமாக இருக்கும். ஹியூமஸ் பார்த்து வச்சுக்கோங்க, இலை மக்குகள். ஓகேங்களா, இப்போ நம்ம நார்மலாக வண்டல் மண்ணில் தான் இலை மக்கு அதிகமாக இருக்குமா? கிடையாது. ஓகே, இந்த காட்டில் தான் நிறைய காடுகள் இருக்குது, இலை உதிரும், அந்த இலைகள் அப்படியே மக்கி போய் இருக்கும். அப்போ அங்கே தான் வந்து அதிகமான இலை மக்குகள் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கும்போது பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சி யோஜனா, இது என்ன ஒரு திட்டம் அப்படி கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. திட்டத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துடைய விளைநிலங்களை அதிகரித்தல், விவசாய வருமானத்தை அப்படிலாம் கிடையாது. வேளாண்மை துறையில் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துது, இதுதான் இந்த ஸ்கீமோடைய நோக்கமே. டு இன்க்ரீஸ் த யூஸ் ஆஃப் வாட்டர் எஃபிஷியன்சி, அதுவும் மெயினாக மைக்ரோ இரிகேஷன் படிச்சிருப்பீங்க. ஓகேதா, இரிகேஷன் டைப் படிக்கணும், ஒவ்வொரு வகையான நீர் பாசன முறை படிக்கணும். அதில் மைக்ரோ இரிகேஷன் சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம். விவசாயத்துக்கு ரொம்ப அப்படியே தண்ணியை பீச்சு அடித்து தண்ணி செலவாயிரும். ஓகேங்களா, இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி சேமிப்பதற்காக தான் இந்த சொட்டு நீர் பாசனம். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், இடம்பெயர்வு வேளாண்மையின் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஆதி காலத்தில் ஷிஃப்டிங் பாது. ஓகே, ஆதி காலத்தில் மனிதன் முதலாக கொண்டு வரப்பட்ட ஒரு விவசாய முறையினாலே அது இதுதான். என்ன செய்வான், அந்த காலத்தில் மனுஷன் காடுகளாக இருந்தது உலகம் ஃபுல்லாக, அந்த எல்லா காடுகளையும் வெட்டி அந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையும் காய வச்சு அதே நிலத்தில் போட்டு அந்த மரக்கட்டைகளை வந்து 2 கல்லை உரசி நெருப்பை உருவாக்கி அந்த மரக்கட்டைகளை எரித்து அந்த எரித்த சாம்பலை அதே மண்ணில் மக்க வச்சு அந்த சாம்பல் தான் அந்த மண்ணுக்கு உரம், அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவான். ஓகே, புரியுதா? அப்போ அந்த அந்த சாம்பல் சத்து இருக்கிற வரைக்கும் விவசாயம் பண்ணுவான், அடுத்த இடத்துக்கு மூவ் ஆவான், அடுத்த இடத்துக்கு இதே மாதிரி காடு அரிப்பான், இந்த மாதிரி மூவ் ஆகி பண்ணுவான். இதுக்கு பேர் தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அப்படி இல்லைன்னா இடம்பெயர்வு வேளாண்மை அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நான் சொன்னதை வெட்டுறான் எரிக்கிறான், அப்போ அதுக்கு பேர் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன், வெட்டி எரிக்கும் விவசாய முறை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன, அதாவது இடம்பெயர்வு வேளாண்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிச்சிடலாம். சும்மா மனப்பாடம் பண்ண வேணாம், எதையும் புரிஞ்சு படிங்க, ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் கொடுத்துக்க கொஸ்டின். ஒரு 3 வகையான சீசன் கொடுத்துருக்காங்க, பருவம். ஆல்ரெடி நம்ம போன செஷனில் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று பார்த்துருப்போம். இதில் வந்து விவசாயம் அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கில் அக்ரிகல்ச்சரில் என்ன வகையான பருவங்கள் இருக்குது, பயிரிடுவதற்கான பயிர்கள் என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்குறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சீசன், காரிஃப், ராபி, சயத் அப்படி சொல்லுவாங்க. 3மே என்ன மாதத்தில் துவங்குது அப்படின்ற விஷயம் முக்கியம். ஓகேங்களா, காரிஃப் பருவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போ கரெக்டாக தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் கரெக்டாக துவங்கும். ஓகே, அப்போ தென்மேற்கு பருவக்காற்று எப்போ ஆரம்பிக்குது? ஜூன்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ மாதம் ஜூன் எங்கே இருக்குது? இங்கே தான். ஓகேங்களா, அப்போ 3. ராபி பயிர் பார்த்து இது கரெக்டாக வடகிழக்கு பருவமழையில் ஆரம்பிக்கும், அப்போ அக்டோபர். சயது பயிர் தான் வந்து சம்மர் சீசன் இது. ஓகேங்களா, அப்போ ஏப்ரல், மே, ஜூன். ஓகேங்களா, அப்போ 1. ஓகேங்களா, இப்படி ரிவர்ஸாக இருக்குது 3, 2, 1. அப்போ இதில் நீங்கள் வேறு என்ன படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பயிர்கள் படிக்கணும். ஓகேங்களா, காரிஃப் சீசனில் என்ன பயிர்கள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட், ஓகேங்களா, அப்புறம் பார்லி, இதெல்லாம் வந்து காரிஃப் சீசனில். ராபி சீசன்லேயும் வீட் போடுவாங்க, ஒரு சில இடத்த வயசு மாறும். ஆனால் இந்த இடத்துல ராபி சீசனில் மெயினாக ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் தான். அடுத்து சயது சீசனில் பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து இரும்பு தாது மற்றும் இரும்பு உற்பத்தியில்
மிக அதிக அளவு கொண்ட நாடு கேட்குறாங்க. அதாவது எந்த நாட்டில் இரும்பு தாது அதிகமாக இருக்குது, எந்த நாடு இரும்பு உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா தான். ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரஷ்யா 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா மேட்ச் ஆகணும். அதில் பார்க்கும்போது ரஷ்யாவும் ஆஸ்திரேலியாவும் தான் இரும்பு தாதுலையும் உற்பத்திலையும் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். ஓகேங்களா, இது கொஞ்சம் ரேர் தான், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க உலக அளவில். அடுத்து நமக்கு நேஷ்னல் பார்க் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, காசிரங்கா, ரந்தம்பூர், கன்ஹா, பத்ரா. ஓகேங்களா, இதில் காசிரங்கா ரொம்ப ஃபேமஸானது. ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் அதிகமாக இருக்கும். எங்கே இருக்கும்? அசாமில் இருக்கும். ஓகேங்களா, 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ரந்தம்பூர் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஃபேமஸான ஊர் ராஜஸ்தானில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து பத்ரா வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது 2143. ஓகேங்களா, 2143 ஆப்ஷன் டி. 24வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கனிமம். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கருப்பு தங்கம், திரவ தங்கம். ஓகேங்களா, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். சயின்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஜியாகிரஃபி ஒரு மாதிரி இருக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு தங்கம் அப்படின்னா நிலக்கரி, திரவ தங்கம் அப்படின்னா அது லிக்யூடாக இருக்குது. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல். ஓகேதா, ஆனாலும் ஒரு சில இடத்துல கருப்பு தங்கம் பெட்ரோலும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் சொன்னதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா, ரைட். இதை ரொம்ப கான்ட்ரவர்சியானது. நம்ம அப்புறம் வந்து கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் ஆப்ஷன் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து ஆசியாவின் டெட்டிராய்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டெட்டிராய்டுனா என்ன? ஆக்சுவலாக இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஓகேங்களா, யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பேர் தான் டெட்டிராய்டு. எப்படி வந்து இந்தியாவின் மான்செஸ்டர், ஓகேங்களா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். என்ன மான்செஸ்டர் என்ன என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு ஊர் பேர். எங்கே இங்கிலாந்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் இந்த நேமை சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ அந்த ஊர் பேரை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெட்டிராய்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏவில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கார் உற்பத்தி வந்து ரொம்ப வருடமாக அதிகம். அதே மாதிரி இந்தியாவில் ஆசியாவில் சென்னையில் தான் கார் உற்பத்தி அதிகம். அதனால் டெட்டிராய்டு ஆஃப் ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னா சென்னையை சொல்கிறாங்க. எப்படி யூஎஸ்ஏ மாதிரி சென்னை. ஓகே, அடுத்து காற்றாலை ஆற்றல் தேசிய நிறுவனம் நிறுவப்பட்டது எந்த ஆண்டு அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம எனர்ஜி ஆற்றலை உருவாக்கக்கூடிய மின்சாரம் உருவாக்கக்கூடிய வழிகளில் வந்து நிலக்கரி, காற்று, சூரிய மின்சாரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி மின்சாரம், இந்த மாதிரி நிறைய வழிகளில் அணு ஆற்றல். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வகைகளில் ஆற்றலை வந்து உருவாக்கலாம். அதில் காட்டு ஆற்றலுக்கும் சூரிய ஆற்றலுக்கும் அதுக்கப்புறம் அணுவை வைத்து செய்யக்கூடிய ஆற்றலுக்கும் எந்தெந்த இடத்துல தலைமையகம் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ அணுவை வைத்திருக்கக்கூடிய ஆற்றலுக்கு உருவாகக்கூடிய ஆற்றலுக்கு வந்து மும்பையாகவும், சூரிய சக்திக்கு வந்து டெல்லியும், காற்று ஆற்றலுக்கு வந்து சென்னை. ஏன் அப்படின்னா விண்ட் எனர்ஜியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். அது ஒரு பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்ட் எனர்ஜி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ்ட்டு. 6வது வாயுமொழி, உடுமலைப்பேட்டை, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பாலக்காடு பகுதி. இந்த பகுதியில் அதிகமான விண்ட் எனர்ஜி இருக்குது. 1998 இந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, சென்னை 1998. அடுத்து பிலாஸ்பூர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த விச் ஜோனல் ரயில்வே ஜோன் அப்படி கேட்குறாங்க. நான் சொன்னேன் மொத்தம் 18 ரயில்வே ஜோன் இருக்குது. 18 ரயில்வே ஜோன்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸையும் படித்து வச்சுக்கணும். அதில் பிலாஸ்பூர் எந்த ஒரு எதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா, தென் மத்திய ரயில்வே மண்டலத்தோடைய தலைமையகம் தான். ஓகேங்களா, ரைட். அடுத்து அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் த மைல்ஸ்டோன் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவின் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் மைல் கற்களின் கால வரிசையை வரிசைப்படுத்தவும் அப்படிங்கிறாங்க. என்ன? முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சாண்ட்ஹட்ஸ் இடையே நிறுவப்பட்டது. எஸ், கரெக்டு, உலகத்திலேயே. அடுத்து சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது. இதுவும் கரெக்ட்னா இதுக்கு அடுத்து இதுதான். ஓகேதா, அடுத்து இந்தியாவுக்கு இடையே ரேடியோ தொலைபேசி. ஓகேங்களா, இந்தியாவின் ஒரு நாடு மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு UK இங்கிலாந்துக்கும் இடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது 3வது. இது வந்து புக்கு தாண்டி வெளியே டேட்டா தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆக்சுவலாக இது வந்து 1, 2, 3 அப்போ 4மே வரிசையாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. அடுத்து கூற்று இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் நீர்வளம் மிக்கது, வேளாண்மைக்கேற்ற மண் வளம்,
மிக்க தாழ் நிலங்கள் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருப்பது அப்படி சொல்கிறாங்க. எஸ் கரெக்டு தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூற்று கரெக்டு தான். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் நீர்வளம் மிக்கதாகவும் வேளாண்மைக்கேற்ற மண் வளம் இருக்கிறதாகவும் தாழ் நிலங்கள் எளிதான போக்குவரத்து வசதி கொண்டிருக்குது. அதிக மக்கள் தொகை அடர்த்தி பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டுள்ளது அப்படி சொல்கிறாங்க. எஸ் கரெக்டு தான். எந்த இடத்துல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கோ அங்கே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து அங்கே வந்து மனிதர்கள் வாழ்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுக்கு சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ 30வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் அதுவும் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் கொஸ்டின் தான். அசஸ்மெண்ட் அண்ட் ரீசன். இப்போ கூற்று காரணத்தில் தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இப்போது விவசாயம் செய்யக்கூடிய முறைகளில் நிறைய வகைகள் இருக்குது. ஓகேங்களா, கலப்பு விவசாய முறை, தீவிர விவசாய முறை, படிக்கட்டு விவசாய முறை சொல்லிட்டு விவசாயம் செய்கிறதுல பல வகைகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தீவிர விவசாய முறைனா ரொம்ப இன்டென்சிவாக செய்வாங்க, நிறைய உரம் போடுவாங்க. ஓகேங்களா, சீக்கிரமாக வந்து அந்த விவசாயத்தை முடிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த டைமில் அதிகமாக லாபம் சம்பாதிப்பதற்காக தான் இந்த வகையான ஒரு விவசாய முறையை வந்து பின்பற்றுவாங்க. அப்படி பார்க்கும்போது குறுகிய கால பயிர்கள் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே எந்த பயிர்கள், அது நெல் இந்த மாதிரி பயிர்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி விதை நிதம் குறைவாக உள்ள பகுதிகளில் இம்முறை பின்பற்றப்படுகிறது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ரீசன் இந்த காரணம் ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆனால் இதுக்கு இது கரெக்டான விளக்கமாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா, தீவிர விவசாய முறை குறுகிய கால பயிர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்ற விதை நிதம் எங்கே குறைவாக இருக்குதோ அந்த பகுதியில் தான். இப்போ ஒரு பெரிய ஏரியா இருக்குது, அங்கே வந்து ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இருக்குன்னா நார்மலான விவசாயம் பண்ணிடலாம். ஆனால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் இந்த மாதிரியான ஒரு முறை தான் நிறைய பேர் இதை தான் பின்பற்றவும் செய்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதுக்கு இது சரியான விளக்கமும் ஆகும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த மாதிரி கூற்று விளக்கம் மாதிரி கொஸ்டின் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிடுச்சுன்னா ஆன்சர் போடுங்க. தெரியாத பட்சத்துக்கு ரெண்டும் சரியான விளக்கமும் தான் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நீளமான அணை எது? ஹிராகுட் அணை. ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இரிகேஷன் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது எந்தெந்த ஊரில் என்னென்ன ஆறுகளில் என்னென்ன டேம் இருக்குது அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் இருக்கும்போது ஹிராகுட் அணை கொடுத்துருப்பாங்க. ஒடிசாவில் இருக்கும்ல அந்த ஹிராகுட் அணை மகாநதியில் இருக்கக்கூடிய நதி தான் உலகிலே மிக நீளமானது. ஓகேதா, லென்த்து ஓகே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேதா, ரைட். அடுத்து ஒரு கூற்று காரணம் மண் டாப்பிக்கில் வறண்ட பாலை மண் வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படுகின்றன. எஸ் கரெக்டு தான். வறண்ட மண்ணுனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அரைடு சாயில். பாலைவனத்தில் தான் இருக்குது, மேலே மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது அது ஹியூமிடிட்டியே இருக்காது, ரொம்ப ஈரப்பதமே இருக்காது. ஓகே, ஏன் காரணம் என்ன? ரொம்ப ஹீட்டு காரணமாக மேலே இருக்கக்கூடிய மண் வந்து மேலே இருக்கக்கூடிய ஈரப்பதம் எவாபரேட் ஆகி அந்த மண் பார்த்திங்கன்னா வறண்டு தான் காணப்படும். கூற்று கரெக்டு தான். மேலும் இவை வறண்டு காணப்படுவதற்கு காரணம் தாவரங்கள் இல்லாமையால் இலை மட்கு சத்துக்கள் குறைவாக காணப்படும். எஸ் இதுவும் கரெக்டு தான். ஒரு ஏரியாக்களில் மேபி ஹீட் அதிகமாக இருந்தால் கூட தாவரங்கள் இருந்தால் அந்த இடத்துல வந்து நீர் சத்து, தாவரங்கள் வந்து நீரை வந்து அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். ஓகேங்களா, அதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து தாவரங்கள் இல்லாதனால இந்த கூற்றுக்கு இது சரியான விளக்கம் தான் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டுமே சரியான விளக்கமும் ஆகும். ஆப்ஷன் வந்து டி இதப்பா சி சென்னை. ஓகே, அடுத்து வண்டல் மண் டேஸ் மூலம் வளமானதாக உள்ளது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வண்டல் மண்ணா அலுவியல் சாய். இப்போ அலுவியல் சாய் ரிச் இன் அப்படி கேட்குறாங்க ஹியூமஸ். ஓகேதா, மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிம பொருட்கள் இது எல்லாமே இருக்குது. நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயல் டாப்பிக்கில் ஒவ்வொரு மண்ணிலையும் என்ன சத்து இருக்குது, அந்த சத்துக்கள் உருவாவதற்கு காரணம் என்ன, அந்த மண் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அந்த மண்ணில் என்னெல்லாம் பயிர்கள் பயிரிடலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் தான் இருக்கும் வண்டல் மண்ணில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட். அடுத்து 35 நிலையான வகை வேளாண்மை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நிலையான வகை அப்படின்னா பெர்மனெண்ட்டாக விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ பெர்மனெண்ட்டாக விவசாயம் பண்ணுன்னா எங்கேயுமே கேப் இருக்காது. ஒரு பயிர் போடுவாங்க, அதுக்கடுத்து வேற ஒரு பயிர், அதுக்கடுத்து ஒரு பயிர் அப்படி சொல்லிட்டு வருடம் முழுவதும் விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் இடைவிடாத விவசாயம் அப்படி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா ரைட். இதோட இந்த டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் முடிஞ்சது. இப்போ டோட்டலாக ஒரு 35 கொஸ்டின்ஸை வந்து நம்ம இதில் முடிச்சிருக்கோம். ஜாகிரஃபியில் யூனிட் 8 வந்து ஒரு 45 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்த டெஸ்ட்டில் ஜாகிரஃபி கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, அதுதான் கடைசி ஒரு ஜாகிரஃபியாகவும் யூனிட் 8ஆகவும் இருக்கும். பார்க்கலாம் அடுத்த டெஸ்ட். ஓகேங்களா, தேங்க்யூ.